சின்ன தங்கம். சின்ன தங்கம். எந்த ஊர்ல கிடைக்கும்? குரான்நாத்தம். குரான்நாத்தம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு? எனக்கு கிட்னியில கல்லு 18 ml கல்லு இருக்குது. 18 ml. சரி. அதுக்கு முன்னாடி என்ன வைத்தியம் பார்த்தீங்க? அதுக்கு முன்ன குளத்தூர்ல எல்லாம் போய் பார்த்தோம். அது திரும்பி இந்த திரும்பினா பிடிச்சா அது வலியா இருந்தது. சரி. அப்புறம் இப்போ வந்து இந்த டானிக் குடிச்சதே வலி இல்லைங்க. வலி இல்லை. இப்போ எவ்வளோ நாளாக குடிக்கிறீங்க டானிக்? இப்போ ஒரு மாசமா குடிக்கிறேன். ஒரு மாசமா குடிக்கிறீங்க. எப்படி காலையில் எவ்வளோ குடிக்கிறீங்க, சாயங்காலம் எவ்வளோ குடிக்கிறீங்க? சாயங்காலம் ஒரு 30 டம்ளர்ல கால் டம்ளர் காலையில், சாயங்காலம் அதே அளவு. சரி. இப்போ ஒரு மாசமா எடுத்துக்கிறீங்களா? இப்போ எப்படி அந்த வலி எல்லாம் இல்லை? முன்ன வலி ஃபுல்லாக இருந்துச்சா? ஆமாங்க. இப்போ வலி இல்லை. வலி இல்லை. சரி. வேற என்னென்ன பண்ணுது உடம்பு? வேற ஒண்ணு உடம்புக்கு ஒன்றும் இல்லைங்க. கொப்பளம் கூட வந்தது. அது கொப்பளம் கூட நல்லா போச்சு. இந்த பேஸ்ட் வச்சுங்க. ஓகே. தூக்கம் நல்லா வருதுங்களா? நல்லா தூக்கம் வருது. இப்போ என்ன பண்ணீங்கன்னா ஒரு பாட்டில் குடிச்சிட்டீங்க. இப்போ வலி குறைஞ்சிருச்சு. இன்னும் 2 மாசம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வெளியே வந்துடும். வேற ஒன்றும் இல்லை. சரி, அவங்க பையன்கிட்டையும் சொன்னேன். அப்புறம் இன்னொரு பாட்டில் வாங்கி தந்துடணுமா அப்படின்னா நீங்கள் வீட்லேயே வலி வாங்கி குடிச்சிட்டிங்கன்னா இன்னும் 2 மாதம் குடிச்சிங்கன்னா இப்போ வலி குறைஞ்சிச்சு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக கல் காய்ச்சி வெளியே வந்துச்சுன்னா சரி. சரிங்க. ஓகே. ஐயோ, பேர் ஐயாவுப்பா. எந்த ஊர் நீங்கள்? நான் திப்பமுடி சேந்தத்துக்கு பக்கத்தில் ஆத்துப்பூர் கிராமத்தில் மூலகரக்காடு. ஓகே. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? என்ன பிரச்சனைனா, ஏதோ சளி பிடிச்சிருந்து சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போனோம். சாப்பிட முடியல. அங்கே போய் சாப்பிடலான்னு பார்க்கத்தால வேலைக்கு ஆகல. டாக்டர்கிட்ட போனோன்னா கேன் போட்டு பார்த்தோன்னா கிட்னி எல்லாம் போடிச்சு. கிட்னி எல்லாம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னு நல்லா மிரட்டி விட்டாங்க. நான் 2-3 டாக்டர் போட்டு பார்த்தோம். எங்கே போய் பார்த்தாலும் வேலைக்காக அதே மாதிரி தான் இருக்குது எல்லாருமே. அப்புறம் குறுக்கோழியில் வந்து இவங்க இந்த மாதிரி பார்க்க வந்தவங்க இந்த மாதிரி மருந்து சாப்பிட நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அதை தான் சாப்பிட்டு பார்க்கலாமா அப்படின்னு கொடுக்க சொன்னேன். சாப்பிட்டேன். குறைஞ்ச 10-12 ரூபாய் பக்கம் சாப்பிட்டதோட என் உடம்பு கிளியர் ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குது உடம்பு? இப்போ பழையபடி எப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறேன். அதுக்கு முன்னே சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா? இதுக்கு முன்னாடி சாப்பாடு இழுக்குடியே, சாப்பிட முடியல. மருந்து சாப்பிட்டோம்னால சாப்பாடுலாம் இழுக்குது. எல்லா பொருளும் நான் எதுவும் தள்ளுபடி பண்ணல, எல்லாமே சாப்பிட்டு. இது மருந்துலாம் இல்ல, இது ஒரு பழ ஜூஸ் தான். ஜூஸ் தான். சாப்பிட நல்லா இருந்துச்சுங்க. சாப்பிடறதுல தேன் மாதிரி இருக்குது. சளியெல்லாம் எப்படி? எத்தனை நாள் சளியில வெளியே வந்து சாப்பிட்டு? கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்குள்ளாவே அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் வெளியே வந்துருச்சு. கிளியர் ஆயிடுச்சு. இப்போ 3 வேளையும் சாப்பிடுறீங்க? 3 வேளை. ரொம்ப நாள் சாப்பிடனாலும் கொஞ்சம் கொஞ்சமாவது 3 வேளை சாப்பாடுலாம் இருக்குது. ஓகே. முன்ன வந்து விருது கூட நல்லா இருக்கீங்க. எத்தனை பாட்டில் குடிச்சிருக்கீங்க? நான் இதில் வந்து 2 பாட்டில் குடித்தேன். அந்த மருந்தில் வந்து 2 பாட்டில் குடித்தேன். ஓகே. இப்போ நல்லா இருக்கீங்க? ஒன்றும் தொந்தரவு இல்லை? ஒன்றும் தொந்தரவு. ஓகே. இதுதான் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கீங்க இப்போ. ஓகே. சாப்பிட முடியுது. சரி சரி. இப்போ வேற என்ன பண்ணுதுமா? தூக்கம் ஒன்று தான் வரல. இது கக்கஸ்காலம் கொஞ்சம் நல்லா போகுது. தூக்கம் ஒன்று தான். பசி எடுக்குதுங்களா? பசி எடுக்குது. பசி நல்லா எடுக்குதா? நல்லா சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றேன். யூரின் போகிறது நல்லா போகுதா? இல்லை, எப்பயும் வர மாதிரி கம்மியாக வருது. அதுதான் தப்பு. ஆனால் உடம்பு இப்போ தெம்பா இருக்கா? டயர்டு நல்லா இருக்குது. உடம்பு தெம்பா இருக்குதா? இந்த சட்டி தான் கழுவுறேன். உட்காந்து கழுவுறேன். உட்கார முடியாது. இந்த வாசலெல்லாம் போட்டுறேன். சோறாக்குறீங்களா இப்போ? இப்போ இவருக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டீங்களா? இல்லை, 2 பேருமே மாற்றி செய்வீங்க. இப்போ பரவாயில்ல. இப்போ முன்னேற்றி நல்லா இருக்கு. தேவலாம். இப்போ எத்தனை நாளாக இருக்கும்? ஒரு 5 நாள் இருக்குமா? 2 வாரம் இருக்குமா? இல்லைங்க, 11 நாள் தான் ஆகுது. இல்லையோடா, 11 நாள் தான் ஆகுது. அப்போ நான் செவ்வாய்க்கிழமை கொடுப்பீங்க. ஆமாம், டேட் நோட் அந்த மருந்து எடுத்துகிட்டு வந்து காட்டுங்க. பாட்டில் எடுத்துட்டு வாங்க. இப்போ 11 நாளில் பரவாயில்ல. மோசம் நல்லா போகுது. வயிறு கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சிங்களா? முழு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சா? சாமி இன்னைக்கு நல்லா பண்ணாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. போதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் நம்பிக்கை வந்துருச்சுல்ல, நல்லா சரியாயிருந்தேன். வந்து மருந்து கொடுக்காதுக்கு முன்னே எப்படி இருந்துச்சு? கின்னு மூச்சு வைக்க முடியாது, உட்கார முடியாது, கும்பிஞ்சி வாசல் போட்ட முடியாது. அப்படியெல்லாம் இல்லை, கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நீங்கள் என்ன இப்போ 11 நாள் ஆகுதுங்களா? இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக எடுத்தீங்கன்னாவே இன்னும் நல்லா முன்னேற்றம் தெரியும். காசு இல்லை. பாப்பா கிட்ட காசு கேட்டான், கொண்டுட்டு வரமா மருந்து ஆகட்டும் அப்படின்னாங்க.
ஆச்சு காஃபி பாட்டில் ஃபுல்லாக குடிச்சிட்டாங்கண்ணா. ஞாயிற்றுக்கிழமை நீங்க சொன்ன அளவுக்கு எவ்வளோ பரவாயில்ல, தப்பு இல்லை, நீ குடிச்சதெல்லாம் தப்பு இல்லை. கரெக்டா நீங்க சொன்னதை விட கொஞ்சம் கம்மியாக குடிக்க முடியும். கஞ்சியே நல்லா குடிக்கிறது ஆமாம் ஆமாம் குடிக்கவும் நல்லா இல்லை. ஏதோ கண்ணு மூடிக்கிட்டு குடிக்க மாட்டாங்க.